ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லன்ச் ரெசிபிங்க. மைதா பரோட்டாவும் இந்த தாமரை பூதை கிரேவியும் தாங்க செய்ய போகிறோம். நான் மைதா பரோட்டா வந்து மலபார் பரோட்டா இல்லைங்க, சாதாரண சிம்பிள் பரோட்டா. அதை எப்படி நம்ம சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக பண்ணுறதை பார்க்கலாம். நான் இதில் 1 கப்பு சாதம் எடுத்துருக்கேங்க. சரிங்களா? லஞ்சுக்கு வச்ச சாதத்தில் தான் நான் மீந்த சாதத்தை ஒரு கப் சாதம் எடுத்துக்கினேன். இது மாதிரி உங்கள் வீட்லேயும் மீந்தாக்கா எடுத்துக்கோங்க, இல்லை சூடாக சாதம் வச்சாலும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேருந்து 1 கப் சாதம் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை வெண்ணெய் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேங்க. நம்ம எந்த கப்பில் சாதம் எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப்பு மாவு எடுத்துக்கோங்க. இது வெயிட்டில் பார்த்திங்கன்னா 500 கிராம் வருங்க. ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு 14 பரோட்டா வந்துடுங்க. இதில் இது ஒரு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. இதுலேயே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஃபுல்லாக விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா சாதம், அந்த பேஸ்ட்டையும் இதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அந்த அரைச்சி வச்சது நம்ம இதில் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இதை சேர்த்து அந்த சாதத்தெல்லாம் இதில் போட்டேங்க. அந்த பேஸ்ட்டை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தெளித்து இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. இதை பாருங்கள், முடிஞ்ச அளவு நான் அந்த சாதத்துலேயே தாங்க பிசைஞ்சேன். இப்போ இவ்வளோ நேரமும் இப்போ தான் தண்ணி தெளிக்க போகிறேன். தேவையான தண்ணி விட்டுக்குவோம். இப்போ பிசைக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டோங்க. இப்போ இதை நல்லா அப்படி அழுத்தம் கொடுத்து அப்படி நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷம் பசியணும். ஏன்னா நம்ம செய்ய போகிறது பரோட்டா தானே, அதனால் அப்போ தாங்க சூப்பராக இன்னும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். அதனால தான். ஏன்னா இதை வந்து நம்ம சாதம் கலந்துருக்கோம் இல்லைங்களா, சோறு, அப்போது ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். இதை வந்து 3 ஹவர் 4 ஹவர் நீங்கள் வைக்க தேவையில்லை. அப்போவே செஞ்சு ஒரு 1/2 ஹவரில் இதை செஞ்சு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு ஓரமாக நம்ம கிரேவி செய்யறதுக்குள்ளே 1/2 ஹவர் 20 நிமிஷம் ஆகிடும். அப்புறம் நம்ம பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. பாருங்கள், இது காயாத இருக்கிறதுக்கு அப்புறமா ஒரு எண்ணெய் தடவி இதை வச்சுருவோம் 20 நிமிஷம் பொறுத்து. இப்போ ஒரு 1/2 ஹவர் நம்ம ஊற விட்டுட்டு 1/2 ஹவர் இல்லைன்னா 20 நிமிஷம் போதுங்க. இது மேலே எண்ணெய் தடவிடலாம். கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். நல்லா டைட்டாக காற்று போகாத இருக்கிறதுக்கு. சரிங்களா? மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் 20 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாங்க. அப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம எடுக்கும் போது நல்லா பசஞ்சிக்கலாம். இப்போ நான் மூடி வச்சிடுறேன். பாருங்கள், இது வந்து நல்லா வறுத்துக்கலாங்க. நான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். இந்த சட்டி வச்சாச்சு. எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டேங்க. இது வீடியோவில் வரல. இது பாருங்கள், இதை நல்லா நம்ம இப்படி ஒரு பொன் வரவெல்லாம் வறுத்துக்கலாம். இது இங்கே தாங்க ரொம்ப நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸுங்க. டெய்லியே சாப்பிடுவாங்க, பசங்களுக்கு கொடுப்பாங்க. மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலிலாம் வராதுங்க இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா. இது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட வறுத்து நம்ம பொரியெலாம் சாப்பிட்ற பார்த்திங்களா, அந்த மாதிரி இதில் உப்பு போட்டு ட்ரை புதினா தூவி அப்படிலாம் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் பேக்கெட்டில் கூட வருது. இங்கே வந்து நார்த் இந்தியாவில் இது பொரி மாதிரி ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. குழம்பு பண்ணுவாங்க, ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவாங்க, அவல் மாதிரி அல்வா பண்ணி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நீங்கள் கூட வாரத்துக்கு 1 நாள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 100 கிராம் வாங்கினாலும் பொரி மாதிரி நிறைய வருங்க. இதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ருசியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நான் இதை எடுத்துடுறேங்க ஒரு கிண்ணத்தில். ஒரு கோல்டன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடுறாங்க. இப்போ இதே சட்டியில் இதே பாத்திரத்தில் நம்ம கிரேவி வச்சுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 1லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில்
ஒரு அரை ஸ்பூனு சீரகம் போட்டுக்கலாங்க. ஒரு 2 பிரிஞ்சி இலையை நான் பாதி பாதி ஆக்கி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். ஒரு 3 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ சேர்த்துட்டு இந்த ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10-15 முந்திரி எல்லாம், இது 3 தக்காளி கட் பண்ணி போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு முந்திரி எல்லாம் போட்டுக்கலாங்க. அப்போது இதில் ஒரு 4 லவங்கம், ஒரு 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டையை நான் 2 உடச்சி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை 3 நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம கழுவி இதுலேயே கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுதுங்க. இப்போ நம்ம இதில் வந்து 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி வச்சுருக்கேங்க, நம்ம போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு 2 செகண்ட். இதுலேயே இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு போட்டுக்கலாங்க, 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன். இந்த மசாலா அது பச்சை வாசனை போட்டாங்க. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு தக்காளி முந்திரி பருப்பு அந்த கரம் மசாலா போட்டு வரலங்க, முழு கரம் மசாலா, ஏலக்காய் லவங்கம் பட்டை அதோட அரைச்சி வச்சு நம்ம இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டுங்க. இந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிடலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு மிக்ஸியை கழுவி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க தண்ணி விட்டுருக்கேன், தண்ணி ஜாஸ்தி விடல. இது எண்ணெய் பிரிகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுருவோம். ஏன்னா இதில் முந்து இருக்குது, அதனால் அடி பிடிக்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. அப்பப்போ பார்த்துன்னே இருக்கணுங்க. இருந்தாலும் நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 7 to 10 நிமிஷத்தில் பார்க்கலாங்க. பாருங்கள் கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்கள். எண்ணெய் தனியாக நல்லா பிரிஞ்செடுத்து அப்புறம் பாருங்கள், இதை சட்டியில் செய்யவே பாருங்கள் இன்றைக்கி ஒட்டவே இல்லைங்க முந்திரி. மற்ற பாத்திரத்தை எதில் செஞ்சாலும் ஒட்டிக்கும் முந்திரி இருக்கிறதுனால, ஆனால் சட்டியில் செஞ்சாலும் இந்த பாத்திரத்தை ஒட்டவே இல்லை. சரிங்க, நான் இத்தனைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் நம்ம ஹை பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் தயிர் விட்டுக்கோங்க. நல்லா அப்படி நல்லா பீட் பண்ணிவிட்டு திரியாக இல்லாமல் அந்த தயிரை 2 டீஸ்பூன் விடுவாங்க. எல்லாமே போட்டுடலாம், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு வேண்டிய தண்ணி விட்டுருவோம். நம்ம வந்து அந்த தாமரை விதை வந்து லாஸ்ட்டில் தாங்க போடணும். ஏன்னா அது ரொம்பவே சீக்கிரமாக தண்ணியெல்லாம் குடிச்சிடும், அப்சர்வ் பண்ணிவிடும், பொதுன்னு ஆகிடும். அதனால் ரொம்பவே அப்படியே இதுவாகிடும், உளுத்து போயிடும். அதனால் லாஸ்ட்டு ஸ்டேஜில் போட்டு இறக்கிடணுங்க. இப்போ நம்ம இதுக்கு வேண்டிய தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாங்க. கொஞ்சம் இது வந்து தின்னாவே வைங்க, லிக்விடாகவே. ஏன்னா அந்த தாமரை இதை போடும்போது அவர் அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிடுவார். அதனால் கொஞ்சம் கிரேவியாக தாங்க இருக்குனது. இப்போ இது ஒரு நல்ல கொதி வரட்டுங்க. நல்லா குழம்பு கொதிச்சுடுத்துங்க. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் கசூரி மெத்தி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த நம்ம வறுத்து வச்சோம் பார்த்திங்களா தாமரைப்பூ விதை, அதையும் போட்டுக்கலாங்க. இதுலேயே நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட க்ரீம் இல்லைன்னா பரவாயில்லைங்க. நீங்கள் வீட்டில் மலாய் எடுத்து வச்சுருப்பீங்கள்ல, பால் காசுனா பால் ஏடு, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க.
இதில் நான் எனக்கு அளவு தெரியும், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுறேங்க. அவ்வளோதாங்க. இதுலேயே நம்ம கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டங்க. உப்பெல்லாம் பார்த்துட்டேங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம தவா வச்சுருவோம், பரோட்டா சுட்டுக்கலாங்க. இப்போ மாவு பார்த்துக்கலாங்க. கரெக்டாக 1 ஹவர் ஆகிடுது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இதை நம்ம உருட்டிக்கலாங்க. இப்போ இது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சிடுறேன். 3 கப் மாவுக்கு 1 கப்பு சாதத்துக்கு எனக்கு இருக்கிறது 10 பரோட்டாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதை உருட்டிக்கலாம். எப்படி உருட்டுறதுன்னு காட்டிடுறேன். கொஞ்சம் மாவு தூவிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி நல்லா பெருசாக ரவுண்டாக உருட்டிக்கங்க. இப்போ இதில் நம்ம எண்ணெய் தடவிடலாம். நல்லா நீங்கள் ப்ரெஷ் இருந்தால் ப்ரெஷ்ஷை கொண்டு கூட தடவிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா எண்ணெய் தடவிட்டு இது மேலே மைதா தூவிடுங்க. அப்போ தான் நமக்கு தனித்தனியாக பிரிஞ்சு வரும் நல்லா. அதனால தான் இப்படி எண்ணெய் தடவி மைதா தூவினால நல்லா ரொட்டி நம்ம இந்த பரோட்டா சாப்பிடுவோம் பாருங்கள், மலபார் பரோட்டா, அது மாதிரி வருங்க. அதனால தான் இப்போ இதுலேயே நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி தாங்க செய்யணும். இதுலேயும் நம்ம எண்ணெய் இதில் போட்டு ஊற வைக்கல, ஆனால் இப்படி தடவி சுடலாம். இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி இதே மாதிரி தாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம சுடலாம். பாருங்கள், நம்ம அது பாக்ஸ் மாதிரி நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் 10 நான் பண்ணி வச்சிட்டேங்க. இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சிட்டேன், தவா வச்சாச்சு, அது சூடாகிக்கிட்டு இருக்கு. நம்ம உருட்டிக்கலாங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஸ்மூத்தாக உருட்டிக்கங்க. நல்லா மெலீஸாக உருட்டிக்கோங்க. 4 பக்கமும் ஈவனாக வரணுங்க. அப்போ தான் நல்லா நமக்கு 4 பக்கமும் நல்லா இப்படி ஓரங்கள்லாம் நல்லா மெலீஸாக உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம தவா சூடாக எடுத்து போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி எண்ணெயில் தாங்க சுட போகிறேன். நீங்கள் வேணால் நெய்யில் கூட சுடலாம், இல்லைன்னா நெய் பாதி எண்ணெய் பாதி வச்சு கூட சுடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஒரு 2 செகண்ட் விடலாம். திருப்பி போட்டுக்கலாங்க. கரெக்டாக இருக்கும் பாருங்கள். 2 செகண்ட் விட்டுதும் பாருங்கள், நல்லா உப்புது ரொட்டி பரோட்டா. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் விட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி ஒரு 2 வாட்டி போட்டு எடுத்துருங்க. இந்த ஓரெல்லாம் இப்படி பண்ணுங்கள், அப்போ நல்லா வெந்துடும். இன்னும் நான் ஒன்று சுட்டு காட்டுறேன், அப்புறமா எல்லாத்தையும் சுட்டுட்டு பார்க்கலாங்க. இன்னும் ஒன்று செஞ்சிடலாம் பாருங்கள். சூப்பராக வந்து அவ்வளோதாங்க, போதும் இந்த அளவுக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி தாங்க இன்னொன்று நான் உருட்டி சுட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு பாருங்கள்.
ரொம்பவும் கோல்டனாக ஆக்கிடாதீங்க, அப்பளம் மாதிரி ஆகிடும். அதனால் அது ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும். அடுப்பையும் ஸ்டவ்வை நம்ம ஸ்லோ ஹை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேங்க, ஹை பண்ணுறேன். அந்த பேக்கில் நல்லா அது வெந்து வரும்போது இங்கே அங்கங்கே உப்ப ஆரம்பிச்சிடும் பாருங்கள். அப்போ தெரிஞ்சுக்கலாம் அது கீழே நல்லா வெந்துடுத்து. ஸ்லோ பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பன்னு மாதிரி உப்புது பார்த்திங்களா? அப்படி உப்புனாலே நல்லா லேயராக நம்மளுக்கு பிரிஞ்சு வரும். சரிங்களா? இப்போ 2 பக்கமும் நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். சூப்பர். அவ்வளோதாங்க. இப்போ நான் எல்லா பரோட்டாவையும் சுட்டுட்டு லாஸ்ட்டாக பிளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க, பார்க்கலாம். லாஸ்ட் பீஸுங்க, ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. முடிஞ்சிடுத்து. இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன். நம்ம செஞ்ச தாமரை விதை கிரேவி பரோட்டா ரெடி ஆகிடுத்து பாருங்கள். இது டின்னருக்கு தாங்க செஞ்சேன் நான். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம மலபார் பரோட்டாவை கூட இது அடிச்சிடுங்க, எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். அப்புறம் பாருங்களேன் எப்படி பிரிஞ்சு போகுது பாருங்கள். எத்தினி இதழா பிரியுது பாருங்கள், அப்படியே சூப்பராக 4-5 பிரியுதுங்க. இதே மாதிரி தான் வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்குங்க. நான் பிடிக்கிறேன். மைதா பரோட்டானா யாருமே நம்ப மாட்டாங்க, இதை அந்த அளவுக்கு இருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த காம்பினேஷன் நல்லாவே இருக்கும். இதே கிரேவியில் நீங்கள் பன்னீர் கூட போட்டுக்கலாம், இல்லைனா முந்திரி பருப்பு கிரேவின்னு இப்போ நிறைய ஃபேமஸ் ஆகுது பாருங்கள், ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதே கிரேவியில் நீங்கள் ஒரு பிடி முந்திரி பருப்பை இதே மாதிரி வறுத்துட்டு இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா முந்திரி பருப்பு கிரேவி ஆகிடுங்க. இந்த கிரேவிலே எல்லாம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மாதிரி உங்களுக்கு தேவைன்றதை போட்டுக்கலாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.